டயாலிசிஸ் சீரீஸ். இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் டயாலிசிஸ் பற்றி மக்கள் மத்தியில் உள்ள காமன் மிஸ்கன்செப்ஷன்ஸ், பிலீஃப்ஸ், டவுட்ஸ் அண்ட் அதுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். டயாலிசிஸ் சிகிச்சையில் உள்ள பேஷண்ட்ஸ் கேட்குற முக்கியமான ஒரு கேள்வி, டாக்டர் நான் நிறைய யூரின் பாஸ் பண்ணுறேன், 1 லிட்டருக்கு மேலே பாஸ் பண்ணுறேன், டயாலிசிஸ் ஏன் பண்ணணும், டயாலிசிஸை நிப்பாட்டிடலாமான்ற மாதிரி. அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, டயாலிசிஸ்ன்றது நீரை ரிமூவ் பண்ணுற ட்ரீட்மெண்ட் மட்டும் கிடையாது. அதுக்கான முக்கியமான வேலை உடம்புல உள்ள கழிவுகளை ரிமூவ் பண்ணுறது. ஸோ கிட்னி வேலை செய்யாத ஒருத்தருக்கு உடம்புல யூரியா, கிரியாட்டின் இன்னும் பல நச்சுப் பொருட்கள் உடம்புல தேங்க ஆரம்பிக்கும். அந்த நச்சுப் பொருட்களை பீரியாடிக்காக உடம்புலேருந்து ரிமூவ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். வாரத்துக்கு 2 முறை ஆர் 3 முறை. ஸோ யூரின் அவுட்புட் இல்லாத ஒருத்தர், சிறுநீர் போகாமல் இருக்கிற ஒருத்தருக்கு அந்த யூரியா, கிரியாட்டின் அதோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா நீரையும் உடம்புலேருந்து ரிமூவ் பண்ண வேண்டியது டயாலிசிஸோட வேலை. இதுவே யூரின் நல்லா பாஸ் பண்ணுற ஒரு டயாலிசிஸ் பேஷண்ட்ஸுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா நீரை எடுக்க வேணுன்ற அவசியம் இல்லை. பட் அந்த யூரியா, கிரியாட்டின்னு சொல்லக்கூடிய அந்த நச்சு பொருட்களை எடுத்து தான் ஆகணும். ஸோ யூரின் அவுட்புட் நார்மலாக இருந்தாலும், சிறுநீர் நார்மல் அளவில் நோயாளிகள் பாஸ் பண்ணிட்டு இருந்தாலும், கிட்னி ப்ராப்ளம், கிட்னி ஃபெயிலியர் உள்ள ஒருத்தருக்கு ரெகுலராக டயாலிசிஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த உடம்புல தேங்குகிற நச்சு பொருட்களை ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ டயாலிசிஸ் சிகிச்சை அப்போ உங்கள் உடம்புலேருந்து நீரை ரிமூவ் பண்ண போகிறோமா, நச்சு பொருட்களை ரிமூவ் பண்ண போகிறோமா, இல்லை இரண்டையும் ரிமூவ் பண்ண போகிறோமான்றது உங்கள் மருத்துவர் உங்கள் ஜென்ரல் கண்டிஷனை வச்சு டிசைட் பண்ணுவார். ஸோ யூரின் அவுட்புட் நல்லா இருக்குதுன்றதுனால மட்டும் டயாலிசிஸ் சிகிச்சையை நம்ம நிப்பாட்டிட முடியாது.